ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓதம் பொரிஞ்சு போய் சுண்ணாம்பு பட்டி இதெல்லாமே அப்படி உதிர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மையை பார்த்துருப்பீங்க நிறையா வீடுகளில். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம டைல்ஸ் ஒட்டி ஸ்கட்டிங் ஒட்டி காய விடாமையே புட்டி பார்க்குறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பேஸ் மட்டத்தில் நம்ம எந்தவித வாட்டர் கோட்டிங்கும் பண்ணுறதில்ல, அப்படியே நம்ம கிராவல் ஃபில் பண்ணுறோம். அதான் இதுக்காகத்தான் மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க அல்ட்ராடெக் பிட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு வாட்டர் கெமிக்கல். இது பார்த்திங்கன்னா தார் பேஸ் கெமிக்கலுங்க. இதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டர் தண்ணியை நம்ம அது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ் மட்டத்தில் அப்ளை பண்ணாங்க. ஒரு 2 டைம் அப்ளை பண்ணணும். ஒரு டைம் அப்ளை பண்ணோம்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஆகுது காய விடணும். இதை அப்ளை பண்ணுறது நம்ம நார்மலாக ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் மாதிரியே அப்ளை பண்ணலாம். ஆனால் சின்ன சின்ன ஹோல்ஸில் கூட இறங்குற அளவுக்கு இதை நம்ம அடித்து ஃபில் பண்ணிக்கணும். இப்படி ஃபில் பண்ணி 4 ஹவர்ஸ் காய விட்டு செகண்ட் கோட்டிங்கும் சேம் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறது இன்னர் அவுட்ரு மேலே மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு 1 டே காய விட்டு நம்ம கிராவல் ஃபில் பண்ணி தண்ணியை ஊற்றி இது பண்ணி விட்டாலும் நமக்கு பார்த்திங்கன்னா ஓதத்தை வெளியே கொண்டு வராது. ஏன்னா இது ஒரு விதமான வாட்டர் ப்ரூஃபிங். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வீடு கட்டணும் அப்படின்னம்னா நாளைக்கு இந்த ஓதத்தால் வரக்கூடிய எந்தவித பிரச்சனையும் நம்ம சந்திக்க வேண்டியதில்லை. நம்மளோட பேஸ்மெண்ட்டும் ப்ரொடெக்டாக இருக்கும், வீடும் சேஃபாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.